அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு குட்டி ஸ்டோரிஸ் பை ஹரி. இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது கண்ணின் மணியே கலக்கம் என்ன. அத்தியாயம் 13. கோர்ட்டில் இருந்து கிளம்பி தன் காரை நோக்கி போய்க் கொண்டிருந்த ரகுராமை பார்த்த மிதுனாவின் பெரியப்பா பெரியம்மா இருவரும் அவரிடம் ஓடினர். அவர்களின் பின்னே மிதுனாவின் அம்மாவும் அப்பாவும் கூட வேகமாகச் சென்றனர். சற்று தொலைவில் இன்ஸ்பெக்டரிடம் பேசிக்கொண்டிருந்த ரித்தீஷும் சேது மாதவனும் இதை பார்த்ததும் அவர்களை தடுப்பதற்காக வர முயன்றனர். ஆனால் இன்ஸ்பெக்டர் கேஸ் விபரங்களை சொல்லிக் கொண்டிருந்ததால் அவர்களால் அதை ஒதுக்கிவிட்டு வர முடியவில்லை. சரியாக கோர்ட்டில் இருந்து வெளியே வந்த மிதுனா இதை பார்த்ததும் பதறிப்போனாள். ஐயோ, அங்கிளிடம் போய் என்ன செய்ய போகிறார்களோ என்று பயந்தவள் வேகமாக அவர்கள் இருக்கும் இடத்துக்கு வந்தாள். டிரைவர் கார் கதவை திறக்க காரில் ஏற முயன்ற ரகுராமின் காலில் விழுந்து விட்டனர் பெரியம்மாவும் பெரியப்பாவும். ஓடி வந்த மிதுனா அவர்கள் இருவரையும் தூக்க முயல ரகுராமும் அவர்களை தூக்க உதவி செய்துவிட்டு சட்டென்று காரில் ஏறிவிட்டார். நொடியில் கார் அந்த இடத்தை விட்டு கிளம்பியது. அவர்கள் இருக்கும் மனநிலையில் அவர்களை கடிந்து கொள்ள கூட மிதுனாவுக்கு வருத்தமாக இருந்தது. பொது இடம் என்று பார்க்காமல் உணர்வுகளை கட்டுப்படுத்தாமல் இப்படி நடந்து கொள்கிறார்களே என்று சங்கடப்பட்டாள் அவள். மறுபடியும் தன் அறைக்கு அழைத்து வந்து உட்கார வைத்தாள். அழுது வீங்கிய முகத்துடன் இருந்த பெரியம்மாவும் பெரியப்பாவும் இவள் வாயிலிருந்து வரப்போகும் வார்த்தைகளுக்காக காத்திருந்தனர். நால்வரும் மிதுனாவின் முகத்தையே ஏக்கமாக பார்த்து கொண்டிருக்க அவளுக்கும் என்ன செய்வது என்று புரியவில்லை. உலர்ந்த தொண்டையை ஈரப்படுத்திக் கொள்வதற்காக கொஞ்சம் தண்ணீர் குடிக்க அதற்குள் பெரியம்மா அவள் காலில் விழுந்திருந்தாள். சாமி, என் குலசாமி, நீதான் எப்படியாவது இந்த சர்ச்சையா கிட்ட சொல்லி உங்க அண்ணன்களை விட சொல்லணும். எங்க எல்லாரும் உசுரும் உன் கையில தான் சாமி இருக்கு என்று கண்ணீர் விட்டு கதறிய பாப்பாத்தியை கட்டுப்படுத்த முடியாமல் திணறினாள் மிதுனா. இன்ஸ்பெக்டரிடம் பேசிவிட்டு திரும்பிய சேது ரித்தீஷ் இருவரும் இவள் அறைக்கு வந்தனர். உள்ளே இருப்பவர்களை பார்த்ததும் சடன் பிரேக் போட்டது போல நின்றார்கள். எப்போதும் கலகலப்பாக பேசும் ரித்தீஷ் இப்போது பேச விரும்பவில்லை. இவர்களெல்லாம் கிட்டத்தட்ட தெருநாய்களைப் போல நடந்து கொண்டவர்கள் ஆயிற்றே. எப்போதும் போல நான் இவர்களை அண்ணி என்று கூப்பிட்டால் அதற்கு கூட இவர்கள் ஏதாவது புது அர்த்தம் கற்பித்தாலும் கற்பிப்பார்கள் என்று நினைத்தவன் வாயை இறுக மூடிக்கொண்டான். அத்தனை சங்கடத்திலும் ரித்துவின் முகத்தை பார்த்த மிதுனாவுக்கு கொஞ்சம் ஜாலியாக இருந்தது. அவனை சீண்டி பார்க்க கொஞ்சம் ஆசை வந்தது. ஆனால் எதிரில் இருப்பவர்களின் நிலையை பார்த்து எழுந்து அவர்களை நோக்கி வந்தாள். ஓகே மிஸ் மிதுனா, நாங்க கிளம்புறோம். அப்பா கொஞ்சம் வெளிவேலை கொடுத்திருக்காரு. அதையெல்லாம் முடிச்சிட்டு நாங்க வீட்டுக்கு வந்துடுறோம். நீங்க பத்திரமா வீட்டுக்கு போங்க. சேது கிளம்ப ரித்தீஷ் கண்களாலேயே விடை பெற்றான். சரி என்பது போல தலையசைத்துவிட்டு உள்ளே வந்த மிதுனா அடுத்து என்ன செய்வது என்று யோசித்தாள். இவர்களை பார்த்தால் கிளம்புபவர்களாக தெரியவில்லை. நேரம் வேறு ஆகிக் கொண்டிருக்கிறது. அவள் யோசித்துக் கொண்டிருக்கும் போதே மிதுனாவின் அப்பா ஏற்பாடு செய்திருந்த லாயர் ராஜேந்திரன் மிதுனாவை தேடி வந்தார். மேடம், நானும் ஜாமீனுக்கு ட்ரை பண்ணேன். இந்த கேஸ்ல ஜாமீன் வாங்க முடியாதுன்னு தெரியும். இருந்தாலும் நான் ரொம்பவே ட்ரை பண்ணேன். கிடைக்கல. சாரி மேடம் என்றார் இவளிடம். அவர்கள் நால்வரும் அசந்து போய் பார்த்தார்கள். சார், பரவாயில்ல. பொண்ணு சம்பந்தப்பட்ட கேஸ். பாவம், எல்லாத்தையும் பறிகொடுத்துட்டு அந்த பொண்ணு ஆஸ்பத்திரியில படுத்து கிடக்குறா. இதுல எப்படி ஜாமீன் கிடைக்கும்னு எதிர்பார்க்க முடியும்? பார்த்துக்கலாம், நீங்க கிளம்புங்க சார். மிதுனா சொல்ல, சரிங்க மேடம், நீங்க தயவு செய்து என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க என்றவர் கிளம்பிவிட்டார். அவரை போகச் சொன்னது போல இவர்களை அவ்வளவு எளிதாக போகச் சொல்ல முடியாதே. என்ன செய்யலாம் என்று யோசித்தவள் ஒரு முடிவுக்கு வந்தவளாக நிமிர்ந்து பார்த்தாள். பெரியம்மா, பெரியப்பா, அப்பா, நீங்க எல்லாரும் வீட்டுக்கு போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க என்று அவள் ஆரம்பிக்க, இதுக்கு என்னென்ன முடிவு தெரியாம நாங்க எங்க போய் ரெஸ்ட் எடுக்கிறது தாயி என்றார் அவள் பெரியப்பா. எல்லாம் இவள் கையில் இருப்பது போல. சங்கடமாக தன் அப்பாவை பார்த்த மிதுனா, அப்பா, ஒரு வாரம் வரைக்கும் எதுவும் பண்ண முடியாது. இந்த வாரம் போலீஸ் விசாரணை முடிஞ்சு
மறுபடியும் கோர்ட்டுக்கு வரும்போதுதான் என்னன்னு தெரியும். இங்க வந்துட்டு போனாங்களே அங்கிளோட பசங்க 2 பேரும், அவங்கள உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். மிதுனா சொல்ல நால்வரும் தலையை குனிந்து கொண்டனர். அதுல 2வது பையன் டாக்டர். அவர் ஏற்கனவே அந்த பொண்ண ஹாஸ்பிட்டல்ல போய் பார்த்துட்டு வந்துட்டாரு. அங்க இருக்க டாக்டர்ஸ் அந்த பொண்ணு ரொம்பவே ஆபத்தான நிலையில இருக்கிறதாவும், ரெக்கவர் ஆகுறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மிதான்ற மாரி சொல்லி இருக்காங்க. அண்ணனுங்க சொல்றத நான் நம்புறேன். ஆனா இருக்கிற சாட்சியம் எல்லாமே அவங்களுக்கு எதிரா தான் இருக்கு. அதனால தான் அங்கிள் ரித்தீஷ அனுப்பி அந்த பொண்ண பார்த்துட்டு வர சொல்லி இருக்காரு. ரித்தீஷும் அவரோட ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதா சொல்லி இருக்காரு. கண்டிப்பா ரித்தீஷ் அவரால முடிஞ்ச உதவிய பண்ணுவாரு. அந்த பொண்ணு கண்ணு முழிச்சாதான் அடுத்து என்னங்கறத பத்தி யோசிக்க முடியும். அதுவரைக்கும் நாம யாரும் எதுவும் பண்ண முடியாது. நீங்க வீட்டுக்கு கிளம்புங்க. இங்க நான் பாத்துக்கிறேன். அங்கிள் கண்டிப்பா நியாயமா தான் நடந்துக்குவாரு. மிதுனா சொல்லிக் கொண்டிருக்க, நாங்களும் உன் கூடவே வருகிறோமே என்றாள் பெரியம்மா. திடீரென்று பெரியம்மா இப்படி கேட்டதும் மிதுனாவுக்கு என்ன சொல்வது என்று தெரியவில்லை. அவள் அப்பா அம்மாவை பார்க்க அவர்களும் எந்த மறுப்பும் சொல்லாமல் அவளை பார்த்து கொண்டிருந்தனர். அது நானே அங்கிள் வீட்டு அவுட் ஹவுஸ்ல தான் தங்கி இருக்கேன். உங்களை எப்படி? அவள் தயங்க. அப்படின்னா நீயும் எங்களோடு வீட்டுக்கு வந்துரு என்றாள் அவள் அம்மா. விக்கித்து போனாள் மிதுனா. அன்று வீட்டுக்குள் நுழைந்த திருடனை அடித்து விரட்டுவது போல விரட்டினார்கள். இன்று சற்றும் யோசிக்காமல் வா என்று அழைக்கிறார்கள். மிதுனா பதில் பேசாமல் இருக்க அவள் அப்பா தலைகுனிந்து நின்று இருந்தார். பெரியப்பா தான் துணிந்து வாயை திறந்தார். மிதுனா, நடந்தது முழுக்க முழுக்க என்னுடைய தப்புதான் தாயி. தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிடுமா. உன்னை கதற கதற விரட்டி அடிச்ச பாவத்துக்கு தான் இப்ப நாங்க கதறிக்கிட்டு நடுத்தெருவுல நிக்கிறோம். இப்ப நீயும் எங்களை கைவிட்றாதம்மா. ரொம்பவே உடைஞ்சு போயிருக்கோம். உன் அண்ணன்களுக்கு என்ன ஆகுமோ அது அந்த கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும். தயவு செய்து நீ எங்க கூட வா தாயி என்று சொல்ல மிதுனாவின் நிலை மிகவும் தர்ம சங்கடமாகி போனது. அன்று இவளை இரக்கமே இல்லாமல் விரட்டி அடித்தவர்கள் இன்று வாய் நிறைய வா வா என்று அழைக்கிறார்கள். ஆனால் அன்று தனித்து தவியாய் தவித்த போது தாங்கி பிடித்தவர்களை விட உலகில் வேறு யாரும் முக்கியமல்ல என்ற முடிவுக்கு வந்தாள் மிதுனா. அதற்காக அவர்கள் செய்தது போல திருப்பி செய்ய அவளுக்கு மனம் வரவில்லை. மொபைலை எடுத்தவள் ரகுராமுக்கு போன் செய்தாள். அவர் போனை எடுக்க மொபைலை ஸ்பீக்கரில் போட்டவள் அங்கிள் என்று அழைக்க, சொல்லுமா மிதுனா என்றார் ரகுராம். இவள் எப்படி ஆரம்பிப்பது என்று தயங்கிக் கொண்டிருக்க, என்னம்மா மணி 6 ஆக போகுது, நீ இன்னும் வீட்டுக்கு வரலையா என்று அவர் கேட்க, அது அங்கிள், எங்க வீட்ல இருக்கவங்க இங்கேதான் தவிச்சுக்கிட்டு இருக்காங்க என்று சொல்லிக் கொண்டிருக்கும் போதே, இந்த நேரத்துல அவங்கள தனியா விட வேண்டாமா மிதுனா. அவங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னா உங்கூட கூட்டிட்டு வந்துருமா. நான் வேணும்னா கார் அனுப்பட்டுமா கேட்டார் ரகுராம். மிதுனாவின் கண்களில் கண்ணீர் துளிர்க்க ஆரம்பிக்க மற்ற 4 கண்களில் இருந்தும் வழியவே ஆரம்பித்து விட்டது. வருகிறீர்களா என்று மிதுனா வாய் திறந்து கேட்கவில்லை. ஆனால் அவர்களே வருவதற்கு தயாராகிவிட்டார்கள். சற்று முன்பு வரை மிதுனாவுக்கு ஒரு தயக்கம் இருந்தது. அங்கிள் ஆன்டி அவர்கள் பிள்ளைகள் என அனைவருமே நல்லவர்கள்தான். அதுவும் ரித்தீஷின் உதவும் குணத்துக்கு இன்னொருவர் ஈடு இணையே வர முடியாது. காலம் மனிதர்களை எப்படி தலைகீழாக மாற்றுகிறது என்று யோசித்துக்கொண்டு மிதுனா வெளியே வர 4வரும் அவள் பின்னே அழைக்காமலே வந்தனர். ரகுராம் அனுப்பியிருந்த அவருடைய சொந்த கார் வந்து நிற்க பெரியம்மா முதல் ஆளாக ஏறிக்கொண்டாள். அதைத் தொடர்ந்து பெரியப்பா, இவளுடைய அப்பா அம்மா என்று ஏற கடைசியாக மிதுனா ஏறினாள். வீடு வரை தைரியமாக வந்துவிட்டாலும் அவர்களால் உள்ளே அடுத்த அடி எடுத்து வைக்க முடியவில்லை. அவர்களுடைய மனசாட்சியே அவர்களை குத்த ஆரம்பித்தது. அவர்கள் வாசலிலேயே தயங்கி நிற்க, வாங்க உள்ளர போகலாம் என்று மிதுனா கூப்பிட்டு கொண்டிருக்க அடுத்தடுத்து 2 கார்கள் சர் சர் என்று வந்து நின்றது. கோர்ட்டில் அவர்களை அப்படி முறைத்த சேது இப்போது சற்று இயல்பான முகத்துடன் அவர்களை பார்த்து புன்னகை செய்தான். வாங்க, ரித்தீஷும் சிரித்தபடி வரவேற்றான். அவர்களை கண்டும் காணாமல் போயிருந்தால் கூட இவர்கள் அதை பெரிதுபடுத்தி இருக்க மாட்டார்கள். ஆனால் அந்த இளைஞர்கள் இருவரும்
அவர்களை வரவேற்ற விதம் சவுக்கால் அடித்தது போல இருந்தது. மரியாதைக்காக சிரிக்க முயற்சி செய்ய வாய் கோணிக்கொண்டு போனதுதான் மிச்சம். புரிந்து கொண்ட சேதுவும் ரித்தீஷும் ரிஃப்ரெஷ் ஆயிட்டு சாப்பிட வந்துருங்க என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து வேகமாக போய்விட அப்படியே ஸ்தம்பித்து போய் பார்த்தார்கள். இதுதான் நிறைகுடம் தழும்பாது குறைகுடம் குதித்து கூத்தாடும் என்பார்களோ? புது பணம், புது திமிர், புது செருக்கு என்று எல்லாவற்றிலும் புதிதாக மிதந்து கொண்டிருந்த மிதுனாவின் பெரியப்பாவும் அப்பாவும் கூனி குறுகி நின்றனர். மிதுனாவின் அம்மா அமைதியாக நிற்க, அவள் பெரியம்மா இத்தனை ரணகலத்திலும் கிளுகிளுப்பு கேட்கிறது என்பது போல, அட எவ்வளோ பெரிய வீடு, ஒரே நேரத்துல 2 கல்யாணம் பண்ணலாம் போல இருக்கே என்று சொல்ல மிதுனாவுக்கு தலையில் அடித்து கொள்ளலாம் போல இருந்தது. மிதுனா அவர்களை அவுட் ஹவுஸிற்கு அழைத்துச் சென்றாள். அவர்கள் கையில் அடுத்து மாற்றிக்கொள்ள துணிகள் எதுவும் இல்லை. எல்லோரும் கசங்கிய தலையும் பல நாள் பட்டினியுமாக இருப்பதைப் போல இருந்தார்கள். அவர்களுக்கு காஃபி வைத்து கொடுத்த மிதுனா தன் அம்மாவை அழைத்து கொண்டு மறுபடியும் வெளியே வந்தாள். அப்போது ரகுராம் தோட்டத்துக்கு வர, குட் ஈவினிங் அங்கிள் என்று அவள் சொல்ல மிகுந்த கூச்சத்துடன், வணக்கங்க ஐயா என்றாள் அவளுடைய அம்மா. அதெல்லாம் கோர்ட்டோட போதும், இங்க சாதாரணமா வாங்க போங்கன்னு கூப்பிட்டாலே போதும். இப்போ நான் வெறும் ரகுராம் தான், நீதிபதி ரகுராம் இல்ல என்றார் அவர். அங்கிள், கொஞ்சம் கடை வரைக்கும் போயிட்டு வந்துடுறோம் மிதுனா சொல்ல, டிரைவர் போயாச்சே, சேது இல்லனா ரித்தீஷ் யாரையாவது கூட்டிட்டு போமா? அவர் சொன்னதை கேட்டு அவள் அம்மாவின் காய்ந்த கண்கள் மறுபடியும் ஈரமாக தொடங்கியது. ஆட்டோ கேட்டின் வெளியே வந்து நிற்க, இதோ நான் வர சொல்லியிருந்த ஆட்டோ வந்தாச்சு அங்கிள், போயிட்டு வந்துடுறோம் மிதுனா சொல்ல, பத்திரமா போயிட்டு வாங்க என்றவர் தோட்டத்தில் வாக்கிங் போக ஆரம்பித்தார். அம்மாவை அழைத்து கொண்டு கிளம்பிய மிதுனா நேராக அருகில் இருந்த ஒரு ஜவுளி கடைக்கு போய் 4வருக்கும் 2 செட் உடைகள் வாங்கினாள். எதுக்குமா இதெல்லாம்? முணுமுணுத்த அம்மாவை, போட்டுக்க ட்ரெஸ் இல்லாம என்ன பண்ணுவீங்களா? உங்களுக்கு வேறு ஏதாவது வேணும்னா வாங்கிக்கோங்கம்மா மிதுனா சொல்ல, அவள் அம்மா கொஞ்சம் கொஞ்சமாக இயல்பு நிலைக்கு வரத் தொடங்கினாள். கடையிலேயே மகளின் கையை பிடித்து கண்களில் ஒற்றிக்கொண்டவள் அந்த கைகளாலேயே தன் கன்னத்தில் பலார் பலார் என அடித்து கொண்டாள். அம்மா, என்ன பண்றீங்க? கொஞ்சம் அமைதியா வாங்க என்று அம்மாவின் தோளில் கையை போட்டு மிதுனா தன்னோடு சேர்த்து அணைத்து கொள்ள, அப்படியே தோளில் சாய்ந்து விம்மத் தொடங்கினாள் அம்மா. நாங்க எல்லாமே கண்டதே காட்சி கொண்டதே கோலம்னு நினைச்சிட்டோம். இந்த உலகமே நாங்க தான் ஆணவமா இருந்துட்டோம் மிதுனா. ஆனா இத்தனை வருஷம் வாழ்ந்த வாழ்க்கை வேஸ்ட், நீங்க எல்லாம் ஒண்ணுமே இல்லைன்றத ஒரே நொடியில புரிய வச்சுட்டாங்க அந்த ஜட்ஜ் ஐயா குடும்பம். மிதுனா, எனக்கு அங்க வர்றதுக்கு ஒரே கூச்சமா இருக்கு, நம் வீட்டுக்கு போயிடலாமா என்று அவள் அம்மா கேட்க, மிதுனாவின் வாய், என்ன உங்க வீட்டுக்கா என்று தன்னையும் அறியாமல் கேட்டுவிட்டது. சற்று தளர்ந்து இருந்த அவள் அம்மாவின் உடல் மீண்டும் இறுகி போனது. உண்மையில் இப்படி மகளிடம் கேட்க அவளுக்கு அருகதை இல்லவே இல்லைதான். அன்று அவளுக்கு தாங்கள் செய்த கொடுமைகளையெல்லாம் மறந்து இன்று தங்களிடம் பேசுகிறாள் என்றால் அதுவே அவளுடைய பெருந்தன்மை. கண்டிப்பாக இந்த குணம் அவளுக்கு அவளுடைய தாத்தாவிடம் இருந்துதான் வந்திருக்க வேண்டும். அவருடைய பிள்ளைகளுக்கோ இல்லை தனக்கோ இப்படி ஒரு நல்ல புத்தி இல்லை என்பது அவளுக்கு நன்றாக தெரியும். மன்னிச்சிடுமா, உன்கிட்ட பேசுற தகுதி கூட எனக்கு இல்லைன்னு தெரியும், வாய் தவறி கேட்டுட்டேன் என்று அவள் ஆரம்பிக்க, அம்மா, ஆட்டோ வெயிட் பண்ணிட்டு இருக்கு, தயவு செய்து இந்த மாதிரி எதுவும் பேசாம கிளம்புறீங்களா? மிதுனா பேசிக்கொண்டிருக்க சற்று தூரத்தில் இருந்தவன் இவள் பேசியதை கேட்டதும் சட்டென்று திரும்பி பார்த்தான். என்ன அம்மா என்றா சொன்னாள்? அப்படியானால் என்று யோசித்தவன் இருவரையும் மாறி மாறி பார்க்க அவர்களின் முகச்சாயலில் இருந்த ஒற்றுமை புரிந்தது. உடனே தான் வந்த வேலையை மறந்து அங்கே சற்று மறைவாக நின்று கொண்டான் அவன். அவர்கள் இருவரும் வெளியே வந்த ஆட்டோவில் ஏறினர். அவனும் காரை எடுத்துக்கொண்டு மெதுவாக அவர்கள் பின்னே வந்து கொண்டிருந்தான். அம்மாவும் மகளும் ஆளுக்கு ஒரு மனநிலையில் இருக்க, அவர்களை ஒரு கார் பின்தொடர்வதை பற்றி சிறிதும் அறியாமல் வீடு வந்து சேர்ந்தனர். வீட்டுக்கு வெளியில் இருந்த வெற்றிடத்தில் சேர் போட்டு அவளுடைய அப்பா, பெரியப்பா,
ரகுராம் மூவரும் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தனர். கேள்விக்குறியாய் வளைந்து உட்கார்ந்திருந்த அவளுடைய அப்பாவும் பெரியப்பாவும் அவ்வப்போது ரகுராம் கேட்ட கேள்விகளுக்கு மட்டும் வாயை திறந்து பதில் சொல்லிக் கொண்டிருந்தனர். உள்ளே அருணாமா சமைத்து கொண்டிருப்பது தெரிந்தது. அம்மாவை உள்ளே இருந்த பெரியம்மாவுடன் விட்டுவிட்டு மிதுனா காயத்ரியை தேடிச் சென்றாள். காயத்ரியின் அண்ணனின் இரண்டாவது பெண் கர்ப்பமாக இருப்பதை பற்றி அவர் தன்னுடைய அம்மாவுடன் பேசிக் கொண்டிருந்தார். உள்ளே வந்த மிதுனாவை பார்த்து குறும்பாக கண்ணடித்தவர், அம்மா ஒரு நிமிஷம் என்று போனில் சொல்லிவிட்டு மிதுனாவிடம் திரும்பினார். என்ன, எல்லோருமா சேர்ந்து கோர்ட்டை மொத்தமா குத்தகைக்கு எடுத்துட்டீங்க போல என்று கேட்டார். ஆமாம் ஆண்டி, எனக்கும் அங்கிளுக்கும் எழுதி கொடுத்தது போக அந்த ஓரம் சாரம் மூலமெடுக்கெல்லாம் மிச்சம் இருந்துச்சு. அதை கவனிக்காம விட்டா வீணா போயிடுமில்ல, பாத்துக்க ஆள் வேணுமே, அதுதான் கூட்டணி சேர்ந்து மொத்தமா குத்தகைக்கு எடுத்துட்டோம் என்றாள் அவளும் துடுக்காக. அண்ணி, இந்த யோசிக்கிறது துப்பறியறது இதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்படியே கோர்ட் கேம்பஸ்ல மிச்சம் மீதி இடத்தை எனக்கு கொடுத்தீங்கன்னா நானும் பொழைச்சுக்குவேன் என்று சொல்லிக்கொண்டே வந்தான் ரித்தேஷ். ஆமாண்டா ரித்து, யோசிக்க துப்பறிய இதுக்கெல்லாம் மூளை இருக்கணும். பாவம், நீ என்ன பண்ணுவ? மிஸ் மிதுனா, அந்த கூட்டுறது துடைக்கிறது மாதிரி வேலைக்கு ஆள் தேவைப்பட்டா இவனை சேர்த்துக்கோங்க என்றான் சேது. ஏண்டா அண்ணா, எவ்வளவு பெரிய டாக்டர்னா, எனக்காக என் பேஷண்ட் எல்லாம் மணிக்கணக்கா காத்துக்கிட்டு இருக்காங்க. எனக்கு கிளீனிங் வேலையா கொடுக்க சொல்ற நீ? ஓகே, நான் கிளீனிங் பண்ற குப்பையெல்லாம் அள்ளி கொண்டு போய் இவன் டிஸ்போஸ் பண்றதா இருந்தா நான் அந்த வேலையை பார்க்க ரெடி என்றான் ரித்தேஷ். அம்மா போனை வைங்க, நான் உங்ககிட்ட அப்புறமா பேசுறேன் என்ற காயத்ரி நேராக வந்து இருவரின் காதையும் பிடித்து திருகினார். டேய், உங்களுக்கெல்லாம் வேலை இல்லாம வெட்டியா இருக்கீங்கன்றது நல்லா தெரியுது. நீங்க வெளியே கிளீன் பண்ணதெல்லாம் இருக்கட்டும், ஒரு நாளாவது வீட்ல எனக்கு கிளீன் பண்ணி கொடுத்திருப்பீங்களா? நாளைக்கு 2 பேரும் வீட்டை சுத்தமா கிளீன் பண்ணி கொடுங்க. காயத்ரி சொல்ல 2 பேரும் அந்த இடத்திலிருந்து மாயமாய் மறைந்து விட்டனர். சிரித்துக்கொண்டே திரும்பிய காயத்ரி, மிதுனா, நான் கூட அவங்கள இங்கேதான் சாப்பிட கூப்பிடலாம்னு சொன்னேன். உன் அங்கிள் தான் வேண்டாம்னு சொன்னாரு. கோர்ட்ல கேஸ் இருக்கு, அத பத்தின எந்த விபரமும் தெரியாம நாம இன்வைட் பண்ணி அவங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்க வேண்டாம்னு சொல்லிட்டாரு என்று சொல்ல, ஆன்ட்டி, அங்கிள் சொல்றதுதான் கரெக்டு. அதுவும் இல்லாம நாளைக்கு இது அட்வான்டேஜா அவங்க எடுத்துக்க கூடாது. நானே இங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வர விருப்பம் இல்லாம தான் இருந்தேன். ஆனா ரொம்பவே உடைஞ்சு போய் நின்ன அவங்கள அப்படியே விட்டுட்டு வர மனசு வரல. அதான் கூட்டிட்டு வர வேண்டியதா போச்சு என்றவள், சரி ஆண்டி, நான் சேது சார்கிட்டையும் ரித்து கூடயும் இந்த கேஸ் விஷயமா கொஞ்சம் பேச வேண்டி இருக்கு. நான் போய் அவங்கள பார்க்கறேன் என்றவள் ரித்துவை தேடி போக காயத்ரி கிச்சனை நோக்கி சென்றார். மிதுனாவும் எவ்வளவோ சொல்லி பார்த்தாள். ஒன்று, அந்த பெண் கண் விழிக்க வேண்டும், அல்லது விசாரணை முடிந்தவுடன் தான் கேஸ் கோர்ட்டுக்கு வரும் என்று. வாரம் முழுவதும் எந்த அவசியமும் இல்லாவிட்டாலும் மிதுனாவின் இரு பெற்றோர்களும் அவளுடன் கோர்ட்டுக்கு சென்று வந்தனர். ரகுராம் ஒரு சின்ன சிரிப்போடு அதை கண்டுகொள்ளாமல் விட்டுவிட்டார். அதற்கு அடுத்த வாரத்தில் போலீசார் மறுபடியும் இவளுடைய அண்ணன்களை கோர்ட்டில் ஆஜர்படுத்தினர். ஆனால் கேஸில் எந்த முன்னேற்றமும் இல்லை. நேரில் பார்த்த சாட்சியங்கள் என்று எல்லாமே இவர்களுக்கு எதிராக இருக்க, ரித்துவின் தரப்பில் இருந்து வந்திருந்த ஒரு ஆதாரம் இவர்களுக்கு கொஞ்சம் சாதகமாக இருந்தது. அந்த பெண் பலாத்காரம் செய்யப்பட்டதற்கு இவர்கள் காரணமில்லை என்ற தகவல்தான் அது. அந்த அறிக்கை கோர்ட்டில் கொடுக்கப்பட இவர்கள் ஒரு பக்கம் இருக்க, கேஸை வேறு ஒரு கோணத்தில் விசாரிக்க உத்தரவிட்டார் நீதிபதி. அதுவரை கிடைத்த அத்தனை ஆதாரங்களையும் வைத்து போலீஸ் தரப்பு இவர்களைத்தான் குற்றவாளி என்று முடிவு செய்து இருந்தனர். அவ்வளவுதான். சாட்சியங்களை ஆஜர்படுத்தி தண்டனை வாங்கி கொடுத்து விடலாம், போதும், கேஸை முடித்து விடலாம் என்று நினைத்தனர். ஆனால் இப்போது இந்த அறிக்கையால் மிகவும் குழம்பி போனவர்கள் மறுபடியும் விசாரணையை புதிதாக துவக்க முடிவு செய்தனர். அதற்கு அடுத்த நாளே ஆஸ்பத்திரியில் இருந்து போன் வர விரைவாக வருமாறு இன்ஸ்பெக்டரை அழைத்தார் நீதிபதி ரகுராம். அவர் முகத்தில் இருந்த தீவிரமும் அந்த பெண் என்று அவர் சொல்வதை கேட்டு மிதுனா குழப்பமடைந்தாள். ஆனால் அவளுடைய பெற்றோர்கள் இருவரும் பயந்து நடுங்கி போனார்கள்.
ஒருவேளை அந்த பெண்ணுக்கு ஏதாவது ஆகியிருக்குமோ என்று அவள் உடம்பு நடுங்க. ஐயையோ பாவி, என் பசங்க தலையில கல்ல போட்டுட்டு போயிட்டாளா அந்த படுபாவி என்று ஒப்பாரி வைக்க ஆரம்பித்தாள் பெரியம்மா. அங்கிருந்த லேடி கான்ஸ்டபிள் வேகமாக ஓடிச் சென்று பாப்பாத்தியை வெளியே இழுத்துச் சென்றார். இனி யாராலும் என் பிள்ளைகளை காப்பாற்ற முடியாது என்று பெரியப்பா அப்படியே அந்த இடத்தில் மடங்கி உட்கார்ந்து விட்டார். மிதுனாவின் அப்பா அம்மா இருவரும் கண்களில் கண்ணீருடன் என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்து நின்றனர். போலீசார் அழைத்து வந்து கோர்ட்டில் நிறுத்தியிருந்த இவள் அண்ணன்கள் இருவரும் நடப்பதைக் கண்டு பயத்தால் மெளிரி போனார்கள். அடுத்து ஒரு 2 கேஸுடன் கோர்ட் கலைந்துவிட மிதுனா ரகுராமுக்கு போன் செய்தாள். அவள் நினைத்தால் நேரில் போய் பார்த்திருக்க முடியும். ஆனால் பொது இடத்தில் தன் உரிமையை நிலைநாட்டுவது, தன்னை அவர்கள் வீட்டு பெண்ணாக காட்டிக்கொள்வது என்று எதையும் செய்ய மாட்டாள். போனை எடுத்தவர், மிதுனா, நீ எதுக்கும் பயப்படாத, அந்த பொண்ணுக்கு நினைவு திரும்பிவிட்டதாம். ரித்து போன் செய்திருந்தான். அதற்காகத்தான் உடனடியாக இன்ஸ்பெக்டரை அனுப்பி வைத்தேன். நீ வேணும்னா ஆஸ்பத்திரிக்கு போய் பார்த்துட்டு வாமா என்றார். மிதுனாவுக்கும் அந்த பெண்ணை நினைத்து பாவமாக இருந்தது. போய் பார்க்கலாமா என்று நினைத்தவள் அடுத்த நொடியே அந்த எண்ணத்தை மாற்றிக்கொண்டாள். இவர்கள் வேறு, எப்போதும் கூடவே இருக்கிறார்கள். தனியாக போக முடியாது. இவர்களை அழைத்துச் செல்லவும் முடியாது. ஆஸ்பத்திரி என்றும் பார்க்காமல் ஏதாவது பிரச்சனை செய்துவிட்டால் போச்சு என்று பயந்தவள் அந்த பெண்ணை பார்க்க போகும் எண்ணத்தை கைவிட்டாள். அடுத்த நாள் கோர்ட் தொடங்கியதும் இவள் அண்ணன்கள் இருவரையும் போலீசார் அழைத்து வந்திருந்தனர். சற்று நேரத்தில் அங்கு வந்த இன்ஸ்பெக்டர் ஒரு ஃபைலை நீதிபதியிடம் கொடுக்க அதை வாங்கி படித்தார். போலீசார் இவர்கள் இருவரையும் கூண்டில் ஏற்ற அவர்கள் வக்கீல் ராஜேந்திரன் வந்து ஜாமீனுக்காக வாதாடினார். அவருடைய வாதத்தை ஏற்றுக்கொண்ட நீதிபதி அவர்கள் இருவருக்கும் ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டார். அந்த 10 நாட்களாக நரகத்தை அனுபவித்துக் கொண்டிருந்த அவள் அண்ணன்கள் இருவரும் அப்படியே இடுப்பு வரை குனிந்து ரகுராமை வணங்கினர். அவர்களை அழைத்து போக உத்தரவிட்ட நீதிபதி அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பித்தார். ஆனால் மாலை கோர்ட் முடியும் வரை அவர்கள் யாரும் போயிருக்கவில்லை என்பதை வெளியில் வரும்போதுதான் தெரிந்து கொண்டார். வெளியே வந்தவரின் கால்களில் பெரியப்பா குடும்பம் மொத்தமாக விழப்போக அதை தடுத்துவிட்டு கிளம்பிவிட்டார் ரகுராம். அதன் பிறகு அவர்கள் எல்லோரும் மிதுனாவிடம் வந்தனர். பெரியம்மா மறுபடியும் இவளுடைய காலில் விழப்போக மிதுனா இறுக்கமாக அவளை தடுத்து நிறுத்தினாள். என்ன பெரியம்மா இது, சும்மா சும்மா காலில் விழுந்துகிட்டு அமைதியா இருக்க மாட்டீங்களா என்று அவள் சங்கடத்துடன் கேட்க, உனக்கு கோடி புண்ணியம் கிடைக்கட்டும், ரொம்ப நன்றி தாயே என்றார் பெரியப்பா. பெரியப்பா, உண்மையிலேயே இந்த கேஸ்ல இவங்களுக்கு ரொம்பவும் உதவி பண்ணது அங்கிளோட சின்ன பையன் ரித்து தான். கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில இருந்து அந்த பொண்ணு தன்னுடைய ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போய் 1 வாரமா வீட்டுக்கு கூட வராம கூடவே இருந்து அவர் தான் கவனிச்சுக்கிட்டாரு. அதனாலதான் இவங்க 2 பேருக்கும் இன்னைக்கு ஜாமீன் கிடைச்சிருக்கு. நீங்க நன்றி சொல்லணும்னா அவருக்கு தான் சொல்லணும். மிதுனா சொல்ல, கண்டிப்பா சொல்லிடலாம் தாயி, நேர்ல போய் பார்த்து சொல்லிட்டு வந்துடலாம் என்றார் பெரியப்பா. மிதுனாவின் அப்பா அவர்கள் வீட்டு இன்னோவா காரை எடுத்து வர எல்லோரும் காரில் ஏறினார்கள். மிதுனா, அந்த தம்பியோட ஆஸ்பத்திரி எதுமா என்று அவளுடைய அப்பா கேட்க, அப்பா, ஆஸ்பத்திரிக்கு இப்படி கூட்டமா போக வேண்டாம். மத்தவங்க என்னமோ ஏதோன்னு யோசிப்பாங்க. தப்பி தவறி அந்த பொண்ணை சேர்ந்தவங்க யாராவது இருந்தா ஏதாவது பிரச்சனை ஆயிடும். அதனால நேரா வீட்டுக்கு போகலாம். ரித்து வீட்டுக்கு வந்ததும் நன்றி சொல்லிக்கலாம். மிதுனா சொல்ல, பாப்பா சொல்றது தாங்க சரி என்று ஆமோதித்தாள் அவள் அம்மா. வீட்டில் ரித்தீஷ் வந்திருக்கவில்லை. மிதுனா அவனுக்கு போன் செய்ய ஆஸ்பத்திரியில் அந்த பெண்ணின் நிலை சற்று சிரமமாக இருப்பதாக சொன்னான். அதற்கு மேல் அந்த பெண்ணை போய் நேரில் பார்க்காமல் இருந்தால் நன்றாக இருக்காது என்று நினைத்த மிதுனா அவுட் ஹவுஸ்க்கு வந்தாள். அப்பா, நான் கோர்ட் வேலையா ஒருத்தங்கள பார்க்க போக வேண்டியிருக்கு, போயிட்டு கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன் என்று அவள் சொல்ல, தனியாவா கண்ணு போற, நானும் கூட வரட்டுமா என்றார் அவளுடைய அப்பா. மிதுனாவுக்கும் அவரை அழைத்துச் செல்வது சரி என்று பட்டது. மற்றவர்கள் வீட்டில் இருக்க அப்பாவும் மகளும் காரை எடுத்துக்கொண்டு மருத்துவமனைக்கு சென்றனர்.
ரித்து வந்து உள்ளே அவளை அழைத்துச் செல்ல ஐசியூவில் இருந்த அந்த பெண்ணை பார்த்ததும் மிதுனாவின் உடலும் மனமும் நடுங்கத் தொடங்கியது. பாவம், இப்படி கிழிந்த நாராய் கிடக்கிறாளே! கடவுளே, இந்த 10 நாட்களாக இவள் படாத பாடுபட்டு விட்டாள். இனியும் சோதிக்காமல் இவளை நல்லபடியாக காப்பாற்று என்று உள்ளம் உருக வேண்டிக் கொண்டாள். வெளியே இருந்து கண்ணாடி வழியே பார்த்த மிதுனாவின் அப்பாவுக்கும் பகீரென்று இருந்தது. ஐயோ, அன்று மட்டும் அந்த பையன் என் மகளை காப்பாற்றி இருக்காவிட்டால் இந்த பெண்ணை போல என் மகளும் அல்லவா கசங்கி கந்தலாகி போயிருப்பாள் என்று நினைக்க அவருடைய கண்களில் கண்ணீர் வழிந்தது. ஒரு 3வது மனிதருக்கு இருந்த கருணையும் நம்பிக்கையும் கூட என் பெற்ற மகளிடம் நான் வைக்கவில்லை. நானெல்லாம் உயிர் வாழ்வதே இந்த பூமிக்கு பாரம் என்று தவித்து கொண்டிருந்தார். மிதுனா கண்ணீரோடு வெளியே வர கூடவே ரித்தீஷும் வந்தான். மிதுனா அருகில் வந்ததும் சட்டென்று மண்டியிட்டு அவள் கால்களை பிடித்து கொண்டார் அவளுடைய அப்பா. மகளே, என்னை மன்னித்து விடு என்று தேம்பி அழ ஆரம்பித்தார். மிதுனா எவ்வளவோ முயன்றும் அவரை தூக்க முடியவில்லை. ரித்தீஷ் குனிந்து அவரை தூக்கி, என்ன அங்கிள், ஏன் இப்படியெல்லாம் நடந்துக்கிறீங்க? அவங்க யாரு, உங்க பொண்ணு தானே என்று சொல்ல, அவ என் பொண்ணுதான். ஆனா அவளுக்கு அப்பாவா இருக்கிற எந்த தகுதியும் எனக்கு இல்லையேப்பா. அவளுக்கு அப்பாவா மட்டும் இல்ல, மனுஷனா இருக்கிறதுக்கு கூட எனக்கு எந்த தகுதியும் இல்லையே என்று முகத்தில் அடித்துக்கொண்டு அழுதார். அண்ணி, அங்கிள் ரொம்ப எம்பரேசிங்கா இருக்காரு. இந்த நிலைமையில அவரு டிரைவ் பண்ண வேண்டாம். என் கார் இங்கேயே இருக்கட்டும். வாங்க, நான் உங்களை கொண்டு வந்து வீட்டுல விட்டுட்டு வந்துடுறேன் என்றான் ரித்தீஷ். அப்படியே அவனுடைய கைகளை பிடித்து கண்களில் ஒற்றிக்கொண்டவர், தம்பி, நீங்க எல்லாம் சின்ன பிள்ளைகளா இருந்தாலும் உங்களுக்கு இருக்கிற பக்குவத்துல கோடியில ஒரு பங்கு கூட எனக்கு இல்ல. நீங்களும் என்ன மன்னிச்சிடுங்க என்றவரை தோளோடு அணைத்து காரை நோக்கி நடந்தான் ரித்தீஷ். அவன் வருவதாக சொல்லியும், இல்ல தம்பி, நீங்க ஏற்கனவே நிறைய உதவி பண்ணிட்டீங்க. இதற்கு எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் எங்களால எந்த கைமாறும் பண்ண முடியாது. நீங்க அந்த பொண்ணை பார்த்துக்கங்க. நான் மிதுனாவை பத்திரமா வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன் என்றவர் கண்களை துடைத்து கொண்டு டிரைவிங் சீட்டில் உட்கார மிதுனா காரில் ஏறினாள். அவுட் ஹவுஸ் ஓரளவுக்கு பெரியதுதான். ஆனாலும் இத்தனை பேருக்கு கொஞ்சம் சிரமம்தான். இவர்கள் திரும்பி வந்ததும் வீட்டில் இருந்த மற்றவர்கள் ஊருக்கு செல்வதற்காக கிளம்பி தயாராக இருந்தார்கள். ரகுராமை பார்க்க வேண்டும் என்று அவர்கள் பிடிவாதமாக சொல்ல, மிதுனா அவரை பார்ப்பதற்காக வெளியே வர சரியாக அவரும் தோட்டத்துக்கு வந்தார். எல்லோரும் அவரிடம் சென்று கண்ணீர் மல்க நன்றி தெரிவித்தனர். ரொம்ப நன்றிங்க ஐயா. நீங்களும் உங்க குடும்பமும் என் பொண்ணுக்கு மட்டுமல்ல, எங்க மொத்த குடும்பத்துக்கும் ஜென்மம் முழுக்க நன்றி சொல்ற அளவுக்கு உதவி பண்ணியிருக்கீங்க என்றாள் பெரியம்மா. சார், நீங்க தப்பா நினைக்கலன்னா நான் ஒன்னு கேட்கட்டுமா என்று மிதுனாவின் அப்பா கேட்க, என்ன சொல்லுங்க என்றார் ரகுராம். இல்ல, எங்க பொண்ணு மிதுனாவை வீட்டுக்கு கூட்டிட்டு போக ஆசைப்படுறோம். அதுக்கு நீங்க சம்மதிக்கணும் என்றார் அவளுடைய அப்பா. உங்க பொண்ணு, தாராளமா நீங்க கூட்டிட்டு போங்க. இதற்கு என்ன கேட்க வேண்டுமா என்று ரகுராம் சொல்ல, அவளை எங்க பொண்ணுன்னு சொல்லிக்கிறதுக்கு எங்களுக்கு எந்த அருகதையும் இல்ல. சொல்ல போனா அவ உங்க பொண்ணுதான். நீங்க தான் சம்மதம் கொடுக்கணும் என்றார் கை கூப்பியபடி. ரகுராம் அவரையும் தவிப்புடன் கைகூப்பி கண்களில் கண்ணீருடன் நின்று கொண்டிருந்த அவள் அம்மாவையும் பார்த்தார். பிறகு மிதுனாவை பார்க்க அவள் கண்களில் எந்த உணர்ச்சியும் தெரியவில்லை. மிதுனா, நீ போறியாமா என்று அவர் கேட்க, இல்லை அங்கிள் என்றாள் உறுதியுடன். திகைத்து போனார்கள் எல்லாரும். அப்ப நீ எங்களையெல்லாம் மன்னிக்கவே மாட்டியா என்று 6 பேரும் அவளை நோக்கி திரும்ப, மிதுனா, நீ அவங்க கூட போமா என்று ரகுராம் சொல்ல, சரி என்று மெதுவாய் தலையாட்டினாள். ஐயா, நீங்களும் உங்க குடும்பத்தோட ஒரு தடவையாவது எங்க வீட்டுக்கு வரணும். அப்பதான் நீங்க எல்லாருமே எங்களை மன்னிச்சதா அர்த்தம் என்று பெரியம்மாவும் பெரியப்பாவும் அவரிடம் கெஞ்ச, காயத்ரியை பார்த்தார் ரகுராம். அவர் சரி என்பதாக தலையை அசைக்க, நீங்க முன்னாடி போங்க, நாங்க சீக்கிரமே வர்றோம் என்றார் அவர். மற்றவர்கள் எல்லோரும் காரில் ஏறிவிட மிதுனா மட்டும் தயங்கிக் கொண்டு நின்றாள். சேதுவின் கார் உள்ளே வர திரும்பி பார்த்தவள் காரை நிறுத்திவிட்டு வரும் சேதுவை வைத்த கண் வாங்காமல் பார்த்தாள். உடனே காரில் ஏறி அவள் குடும்பத்தவர் எல்லோரும் இறங்கி வந்து சேதுவை சுற்றி நின்று கொண்டனர்.
ஆள் ஆளுக்கு அவனிடம் மன்னிப்பு கேட்க அவன் கண்களோ கிளம்ப தயாராக நின்றிருந்த மிதுனாவை கேள்வியாய் பார்த்தது. மற்றவர்கள் அவர்களுடைய பார்வை பரிமாற்றத்தை கவனிக்காவிட்டாலும் ரகுராமும் காயத்ரியும் கவனித்துக் கொண்டிருந்தனர். மறுபடியும் எல்லோரிடமும் மன்னிப்பு கேட்டதோடு நன்றி சொன்னவர்கள் காரில் ஏற மிதுனாவும் தயக்கமாக காரில் ஏறினாள். அவளாக ஒத்துக்கொள்ளும் வரை பார்ப்பது மட்டுமே போதும் என்று நினைத்திருந்த சேதுவின் பார்வையில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மறைந்தது அவர்களுடைய கார். சேதுவுக்கு மனது மிகவும் வலியாக வெறுமையாக இருந்தது. அவன் உடலில் துளியும் பலம் இல்லாதது போல உணர்ந்தான். கண்களில் லேசாக ஈரம் கோர்க்க அம்மா அப்பா பார்த்துவிட்டால் மிகவும் வருந்துவார்கள் என்று நினைத்தவன் உடலின் பலத்தை எல்லாம் ஒன்று திரட்டி வீட்டுக்குள் நடக்க ஆரம்பித்தான். அந்த பெண் வனிதா முழுவதுமாக சுயநினைவுக்கு வந்துவிட இரவு 1 மணிக்கு அவளை மற்ற டாக்டர்களின் கண்காணிப்பில் விட்டு வீட்டுக்கு வந்தான் ரித்தீஷ் மாதவன். மிதுனா தன் குடும்பத்தோடு கிராமத்துக்கு வந்தாள். ஊரே அவர்களை பார்க்க கூடியது. மிதுனாவின் அம்மா ஆரத்தி கரைத்து வந்து முதலில் மிதுனாவுக்கும் அடுத்து அவள் அண்ணன்கள் இருவருக்கும் சுற்றினார். எங்க பாப்பா கவர்மெண்ட் வக்கீலா இருக்குது. அண்ணங்க 2 பேரையும் காப்பாத்தி இன்னைக்கு கூட்டிட்டு வந்திருக்கா. மனது நிறைந்த நன்றியோடு வந்தவர்களிடமெல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தாள் பாப்பாத்தி. அவர்கள் என்னதான் தலையில் தூக்கி வைத்து கொண்டாடினாலும் மிதுனாவுக்கு ஏதோ ஒரு அந்நிய இடத்தில் இருப்பதாகவே தோன்றியது. அவளுடைய மனது அங்கு துளியும் ஒட்டவில்லை. அன்று இரவு படுத்தவளுக்கு தூக்கமே வரவில்லை. எப்போது விடியும் என்று காத்திருந்தாள். இன்றும் நாளையும் கோர்ட்டு விடுமுறைதான். இருந்தாலும் இனிமேல் இங்கு இருக்க முடியாது என்று முடிவு செய்தாள் மிதுனா. ஆனால் எப்படி கிளம்புவது? இவர்களிடம் எப்படி சொல்வது? அதை எப்படி எடுத்துக்கொள்வார்கள் என்று யோசித்தாள். மெதுவாக அப்பாவிடம் வந்தவள், அப்பா, எனக்கு அங்க வேலை நிறைய இருக்கு. அடுத்த வாரம் வரப்போற கேஸுக்காக நான் கொஞ்சம் படிக்கணும். நிறைய ரெஃபரன்ஸ் எடுக்கணும். நான் கிளம்பட்டுமா? கோச்சுக்காம என்ன அங்க கொண்டு வந்து விட்டுற முடியுமா? கேட்டாள் மிதுனா. அவள் அப்பா அதிர்ந்து போக மகளுக்கு பூரி எடுத்து வந்த அவள் அம்மாவும் மிதுனா சொன்னதை கேட்டு ஆடி போனாள். அவளுடைய அண்ணன்கள் இருவரும் இன்னும் தூங்கிக் கொண்டிருந்தனர். வெளியே வந்த பெரியம்மாவும் பெரியப்பாவும் இவர்கள் அப்படியே அதிர்ந்து போய் நிற்பதை பார்த்து என்ன என்று கேட்க மிதுனாவின் அப்பாதான் மகள் சொன்னதை சொன்னார். அவர்களும் அப்படியே அதிர்ச்சியில் சிலையாக நின்றுவிட்டனர். சில நிமிடங்கள் கழித்து பேசி அவளுடைய பெரியப்பா, தாயி, உன்னை தடுக்கிறதுக்கோ கேட்கறதுக்கோ எங்களுக்கு எந்த அருகதையும் இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும். நீ எங்களை மன்னிச்சிட்டாலும் நாங்க எல்லாருமே உன் முன்னாடி குற்றவாளிங்க தான். ஆனா அதுக்காக எங்களை தண்டிச்சிடாத. தயவு செய்து இங்கேயே இரு தாயி. சீக்கிரமே நல்ல இடமா பார்த்து உனக்கு கல்யாணம் பண்ணிட்டோம்னா எங்க மனசு முழுசும் நிறைஞ்சு போயிடும். நாங்க செஞ்ச தப்புக்கு பரிகாரமா உன் கல்யாணத்தை கண்குளிர பார்க்கணும். நீ எங்கேயும் போகாத தாயே. நான் வேணும்னா உன் காலில் விழறேன் என்று கெஞ்சினார் அவர். அவளுக்கு மிகவும் சங்கடமாக போய்விட்டது. எனக்கு இங்கு இருக்க சுத்தமாக பிடிக்கவில்லை என்பதை எப்படி இவர்களுக்கு புரிய வைப்பது என்று நின்று கொண்டிருக்க அவளுடைய அம்மா மகளின் கையை பிடித்து அழைத்துச் சென்று உட்கார வைத்து தட்டில் இருந்த பூரியை ஊட்டிவிட ஆரம்பித்தாள். கஷ்டப்பட்டு அதை விழுங்கிய மிதுனாவுக்கு புரை ஏறிவிட தண்ணீருடன் ஓடி வந்தாள் பெரியம்மா. அவளுடைய அப்பா முதுகை தடவி கொடுக்க, பார்த்து தாயே, மெதுவா நல்லா மென்னு சாப்பிடு என்று பாசத்தை கொட்டி கொண்டிருந்தார் பெரியப்பா. திங்கட்கிழமை தானே நீ கோர்ட்டுக்கு போகணும். ஒரு 2 நாளாவது இருந்துட்டு போம்மா. போய் உன்னோட வேலைங்களை எல்லாம் சீக்கிரமா முடிச்சிட்டு இங்கேயே வந்துடு என்றாள் பெரியம்மா. எழுந்து வந்த அண்ணன்களும் கெஞ்ச வேறு வழியின்றி, சரி, நாளை மாலை என்ன அங்க கொண்டு வந்து விட்டுடுங்கப்பா, எனக்கு நிறைய வேலை இருக்கு என்று ஒத்துக்கொண்டாள் மிதுனா. மறுநாள் காலை இட்லியை பெரியம்மா ஊட்டிவிட ஆரம்பிக்க தட்டை வாங்கி தானே சாப்பிட ஆரம்பித்தாள் மிதுனா. அவள் அம்மா தோசையை ஊற்றி எடுத்து வர, இதுக்கு மேல என்னால சாப்பிட முடியாது, போதும்டா சாமி. கை கழுவ பின்கட்டுக்கு ஓடினாள் அவள். வாசலில் கார் சத்தம் கேட்க எட்டி பார்த்த பெரியப்பா, யாரோ நம்ம வீட்டுக்கு தான் வர்றாங்க, பயத்தோடு சொல்லிக்கொண்டே உள்ளே வந்தார். மிதுனாவின் அப்பா வெளியே வந்து பார்க்க 3 பெரிய கார்கள் அவர்கள் வீட்டின் முன் வந்து நின்றது. கார் சத்தம் கேட்டு அந்த வீதியில் இருந்தவர்கள் எல்லோரும்
வெளியே ஓடி வந்து பார்த்தனர். அதிலிருந்து இறங்கியவர்களின் உடைகளையும் நகைகளையும் பார்த்து அவர்கள் அனைவரும் வாயில் கை வைக்காத குறைதான். அதில் 5 பெண்களும் 6 ஆண்களும் இருந்தார்கள். அதில் ஒருவன் பட்டு வேஷ்டி சட்டையில் பார்ப்பவர்கள் அனைவரையும் அசர அடிக்கும்படி நின்றான். டிரைவர்கள் இறங்கி வந்து சில பைகளை கொடுக்க அதிலிருந்து பூ, பழங்கள், ஸ்வீட்ஸ், பட்டுப்புடவை என்று எடுத்து வைத்தனர். அடுத்து திறந்து வைக்கப்பட்ட நெக்லஸ் பெட்டியிலிருந்து வீசிய வைரத்தின் ஒளி எல்லோர் முகத்திலும் பட்டு ஜொலித்தது. வந்தவர்கள் யார் என்று தெரியாவிட்டாலும் ஏதோ நல்ல விஷயமாக வந்திருக்கிறார்கள் என்பதை உணர்ந்து கொண்ட இவள் குடும்பத்தினர் அவர்களை வரவேற்றனர். உங்க பொண்ணை நான் ரொம்ப ரொம்ப விரும்புறேன். கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக கேட்டப்ப எனக்குன்னு எந்த சொந்த கருத்தும் இல்ல. அதையெல்லாம் என்ன பெத்தவங்க பாத்துக்குவாங்கன்னு சொல்லிட்டாங்க மிதுனா. 1 வாரம் முன்னாடி தான் உங்க எல்லாரையும் பார்த்தேன். அதன் பிறகுதான் உங்கள விபரங்களை சேகரிச்சுக்கிட்டு அம்மா அப்பாவை கூட்டிட்டு வந்திருக்கேன். என்னோட விருப்பத்துல என் அம்மா அப்பாவுக்கும் முழு சம்மதம். அதனால தான் சொந்த பந்தத்தை கூட்டிட்டு எல்லாருமே வந்திருக்கோம். நாங்க யாருன்னு தெரியாம நீங்க யோசிக்க கூடாதுல்ல. அதனால தான் இந்த விஷயத்த சொன்னேன். இதுக்கு மேல எல்லா விபரத்தையும் என் அம்மா அப்பா சொல்லுவாங்க என்றான் அவன். அதுவரை திகைப்போடு நின்று கொண்டிருந்த 6 பேரும் வந்தவர்கள் எல்லோரையும் உட்கார வைத்தனர். நீங்க இப்படி திடுதிப்புன்னு வந்திருக்கீங்க, எங்க பொண்ணு கேட்கணுமே என்று மிதுனாவின் பெரியப்பா சொல்ல, கை கழுவுவதற்காக பின்கட்டுக்கு சென்றிருந்த மிதுனா உள்ளே வந்தாள். துப்பட்டாவால் கையை துடைத்து கொண்டு ஹாலுக்கு வந்தவள் அங்கிருந்தவர்களை பார்த்து குழம்பினாள். அதன் பிறகு அவர்களின் நடுவில் உட்கார்ந்திருந்தவனை பார்த்ததும் தீயை மிதித்தது போல திகைத்து போனாள். இவனா? இவன் எப்படி இங்கே வந்தான்? எதற்காக வந்திருக்கிறான்? வந்திருப்பவர்களை பார்த்தால் ஏதோ பெண் பார்க்க வந்திருப்பதைப் போல என்று நினைத்தவளின் மனம் சட்டென்று திடுக்கிட்டது. ஓ, ஒருவேளை இவன் என்னை திருமணம் செய்து கொள்ள கேட்டு வந்திருக்கிறானோ என்று தோன்ற அவனை எரிப்பது போல முறைத்தாள் மிதுனா. அவன் அதை துளியும் சட்டை செய்யாமல் கால் மேல் கால் போட்டுக்கொண்டு ஏளனச் சிரிப்புடன் உட்கார்ந்திருந்தான். எரிச்சலும் கோபமுமாக வெளியே வந்த மிதுனாவின் கண்கள் அப்படியே ஆச்சரியத்திலும் மகிழ்ச்சியிலும் மலர்ந்தது. தொடரும். கதையை படித்த கேட்ட அனைவருக்கும் நன்றி. கதை பிடித்திருந்தால் லைக் செய்து நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.